இன்று இவ்வளவோ விஞ்ஞானங்கள் வளர்ந்திருக்கிறது இந்த நாட்டிலே. உலக நாட்டிலேயே விஞ்ஞானங்கள் இன்னைக்கு ரொம்ப முன்னாடி நிக்குது. ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறது, மூளையை போட்டு குழப்பி எல்லா விதமான சிக்கல்கள்ல இருந்து நாட்டுக்கு விடுதலை கொடுக்கறது, நாட்டுக்கு நன்மை செய்வதற்கு கருவிகள் தயார் பண்றது, எல்லா மருந்து வகையில இருந்து சகல வகையிலும் இன்னைக்கு விஞ்ஞானம் முன்கூட்டி அப்படி தலைப்பில் நிக்கிற காலத்தில் மனிதர்களிடையே நடமாடி கொண்டிருக்கும் இந்த மனங்களுடைய சொந்த உறவுகளுடைய கொள்கைகளை மட்டும் நான் பேச நினைக்கிறேன். எப்படின்னா, நேற்று நடந்த விஷயத்தை நான் உங்களிடம் கூறுவேன். என்னிடம் நடந்த விஷயத்தை நான் உங்களிடம் கூறுகிறேன். அதாவது எனக்கு 3 குழந்தைகள், ஒரு ஆணு 2 பொண்ணு. அதுல ஆணு என்னை கோச்சிட்டு போயிட்டான். 2 பொண்ணு, மூத்த பிள்ளை பொண்ணு, 2 பையன், 3வது பொண்ணு. இந்த கோச்சிட்டு போன பையனை பத்தி நான் கருதிக்கிறது இல்லை. அது பையன் அவன். ஆனா இந்த மூத்த பிள்ளை பெண்ணாக பிறந்துச்சு, லாஸ்ட் பிள்ளை பெண்ணாக பிறந்துச்சு. இவங்க 2 பேருக்குள்ளயும் பாருங்க மனக்குழப்பங்கள், ஈகோ மேட்ரு. எப்படின்னா, நான் செய்வதுதான் நல்லது, நான் செய்வதுதான் உண்மை, நான் சொல்வதுதான் உண்மை. இப்படி இந்த ஈகோ மேட்டர்ல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சண்டைகள் கொண்டு என்னிடம் அந்த சாக்கில் வரும்போது நான் 2 பக்கத்துலயும் நான் கண்டிக்கிறேன். தகப்பன் அல்லவா, 2 பேருக்குமே நான் நல்லபடி சொல்லி கொடுக்க வேண்டும். பூமியில பிறந்தாச்சு, இறப்பதை தவிர நாம் எதையுமே நம்ம இனிமே சந்திக்க போவது இல்லை. இறக்கும் வரைக்கும் இடையில் வாழ்க்கையில் அது லட்சியமான வாழ்க்கையாக இருந்து மற்றவர்களுக்கும் நமக்கு நன்மையா இருக்கணும், தனக்கும் நன்மையாக இருக்கணும் என்று கூறுவர். நான் அவர்களிடம் படித்தவர்கள், நல்ல அறிவியாளிகள், நல்ல திறமசாலிகள் இருந்த போதிலும் இந்த யூகோ உனக்குள்ள தனக்குள்ளே சண்டைகள் போட்டுக்கொண்டு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு தன்னைத்தானே புராணம் பேசிக்கொண்டு உள்நாட்டு பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வரும்போது அதை எப்படி சீர்திருத்தம் செய்ய முடியும் சொல்லுங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் எல்லாருமே ஒரு தாய் வகுப்பில் பிறந்தவங்க. அதுக்குள்ள நீங்க இவ்வளவு பெரிய வேற்றுமைகளை நீங்க சந்திக்கிறது சரியில்லை. ஆகையினால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து செயல்பட்டால் எதுவுமே பிரச்சனை இருக்காது. நீங்களும் நல்லா படித்திருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கிறது, வேலை பார்க்கிறீர்கள், அவரவர் சம்பாதித்து நிக்கிறீங்க. எங்களுக்கோ இல்ல உங்க தாய்க்கோ எதுவுமே நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இருந்த போதிலும் உங்களுடைய கடமைகளை பார்க்கணும்ல. அதனால சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து வாழ வேண்டும் என்று நான் ஒரு மன ஆறுதலான வார்த்தையை சொல்லி, எதையுமே எங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை.